எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்து வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, நேற்று வந்து நான் பிடி ஏற்றுற வீடியோ காமிச்சிருந்தேன். மறந்துட்டேங்க, நாங்கள் ஃபினிஷிங் ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டேன். இன்னும் 2 கட்டு தான் இருக்குது. இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. அதுவும் நான் எடுக்கல, என் தங்கச்சி ஒன்று சொன்னால் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு வீடியோ போடுறேனே போட்டியா அப்படின்ட்டுன்னு. மறந்துட்டேன் நான். சாரி, தப்பாக நினைக்காதீங்க. இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை மட்டும் நான் ஃபினிஷிங் பண்ணிட்டு அப்புறமா வந்து அதை கட் பண்ணிவிட்டு திருப்பதி எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் நான். இது சைட்லேயே ஒரு எமர்ஜென்சி வேலையும் இருக்குது, ப்ளவுஸ் தைக்கிட்டு உங்களுக்கு நான் உங்களுக்கு அதுலேயும் அட்டாச் பண்ணுறேன் நான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் எப்படி ஃபினிஷிங் பண்ணுறேன் பாருங்க. இந்த பாருங்க, இப்படி எடுத்துக்கணும். சைடு வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சு தான் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி தான் அடிப்பேன். ஆனால் நான் வந்து ஃபாஸ்ட்டாக அடிப்பேங்க. அதே சொல்லிடுறேன், உங்களுக்கு ஃபாஸ்ட் வருது, எனக்கு ஸ்லோவாக வருது, யாரும் கமெண்ட்ஸில் கேட்காதீங்க. ஏன்னா நான் வந்து ஒரு 4 வருஷமாக தச்சுன்னு இருக்கேன். நீங்கள் வந்து இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லோவாக தான் வரும், அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் வந்துடும். ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க, நாகப்பட்டினம் ஆற்காடும் கேட்டிருந்தாங்க, நாகப்பட்டினம் கேட்டிருந்தாங்க. பேக் கிடைக்குமா? எல்லா ஊர்லேயுமே கிடைக்குங்க. தயவுசெய்து கொஞ்சம் நீங்கள் கேட்டு பாருங்க. ப்ரெஸ்ஸு அந்த மாதிரி இடத்துல போய் கேட்டு பாருங்க. எல்லா ஊர்லேயுமே கண்டிப்பாக கிடைக்கும், கிடைக்காமலாம் இருக்காது. கிராமத்து சைடில் தான் கிடைக்காது. சிட்டி சைடில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு ஃபினிஷிங் வீடியோ காமிக்கிறதுக்குள்ளே கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. கரண்ட் ஆஃப் ஆகிறதுக்குள்ளே நான் முடிஞ்ச ஒரே ஒரு விளக்கத்தை மட்டும் சொல்லிடுறேன் நான். கண்டிப்பாக எல்லா ஊர்லேயுமே கிடைக்கும், நீங்கள் போயிட்டு பாருங்கள். கிராமத்து சைட்லேயுமே, கிராமத்துலேருந்து அவுட்ரு சிட்டி ஒரு அந்த மாதிரி ஏரியாவில் கண்டிப்பாக கிடைக்கும். என்ன ஒன்றுனா கொஞ்சம் கேட்கணும் யாரையாச்சும். எப்படின்னா அந்த பத்திரிக்கை ப்ரெஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அப்புறமா டிஷர்ட்டுக்கெலாம் ப்ரிண்ட்டு போடுவாங்களே அவங்களுக்கு, அந்த மாதிரி அவங்களுக்குலாம் வந்து தெரியும் எங்கே இது வந்து ப்ரிண்ட்டு பண்ணுறாங்கன்னு. நீங்கள் கொஞ்சம் கேட்டு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக கிடைக்கும், கிடைக்காமலாம் இருக்காது. ட்ரை பண்ணுங்கள். 2 பேர் கேட்டிருந்தாங்க, காட்பாடியிலேருந்தும் அப்புறமா வந்து நாகப்பட்டினம்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருந்தாங்க எங்கள் ஊரில் கிடைக்குமான்னு. அவங்களுக்கு சொல்கிறேன் நான், கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் கேளுங்க. எங்கே கேட்கணுன்னா இந்த மாதிரி பத்திரிக்கை ப்ரிண்ட்டு பண்ணுற இடத்துலையும், அப்புறமா வந்து டிஷர்ட்டுங்கெலாம் ப்ரிண்ட் பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு தெரியும். அந்த மாதிரி இடத்துல கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இது வந்து ப்ரிண்ட்டு சம்மந்தமான பொருள் தான். ப்ரிண்ட்டு போட்டு தான் நம்மளுக்கு கட்டிங் பண்ணி கொடுப்பாங்க. அதனால் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளே நான் கரண்ட் வரட்டுங்க, வெயிட் பண்ணுறேன். கரண்ட் வந்ததுக்கப்புறம் இதை எப்படி ஃபினிஷிங் பண்ணுறது காமிக்கிறேன். வேலூரில் வந்து சரியான வெயிலுங்க. முகத்தை கழுவின்னு தான் வந்து நான் வந்து மிஷின்லேயே உட்காடுறேன். செம்ம வெயில், முகம்லாம் வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு, பாதம்லாம் வந்து எரியுது. இருந்தாலும் வந்து பேக் முடிக்கணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வேறு வழி இல்லாமல் ஃபுல்லாக நினச்சி தான் வந்து உட்காந்துருக்கேன். உங்ககிட்ட அதனால் இது ஏன் நான் இப்படி வாய்ஸ் அவுட் கொடுத்துன்னு இருக்கேன்னா, அந்த நேரத்தில் வந்து அதுக்கு பேசினேன் நான், ஆனால் கட் ஆகிடுச்சு. அது ஏன்னு தெரியல, ஒரு மாதிரி திக்கி வந்துச்சு. அதனால சார் உங்களுக்கு வந்து வாய்ஸ் அவுட் கொடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு கிளியராக வாய்ஸ் அவுட் கொடுத்துட்டேன். இன்னும் ஒரு 20 பேக் தான் இருக்குதுங்க, அதை தான் சொல்லின்னு இருக்கேன் நான். இன்னும் பாருங்கள், நேற்று வந்து 12 மணிக்கு எடுத்தேன் இது. காலையில் வந்து ஒரு 7, 8, 10 9 மணிக்கெலாம் முடிச்சிட்டேன் நான் பேக் ஃபினிஷிங்கு. அதுக்கப்புறம் திருப்பி அதை வந்து கட்டுறது தான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு போகணுன்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல அதை தான் சொல்லின்னு இருக்கேன் உங்ககிட்ட. இங்கே பாருங்கள், நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க வந்து எந்த ஊரில் கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அப்படின்ட்டுன்னு. கண்டிப்பாக எல்லா ஊர்லேயுமே கிடைக்கும், கிடைக்காமலாம் இருக்காது. கிராமத்தில் மட்டும்தான் கிடைக்காது. மற்ற இது மாதிரி ஒரு சிட்டி சைடு, உள் சைடு அந்த மாதிரி இருக்கிற ஊரில் கண்டிப்பாக கிடைக்குங்க. கொஞ்சம் என்னன்னா நீங்கள் தேடணும். அதாவது எப்படி கேட்டிங்கனாக்கா, இந்த பத்திரிக்கை அடிக்கிறவங்க, அந்த மாதிரி ப்ரிண்ட்டு, இந்த டிஷர்ட்டுக்கெலாம் ப்ரிண்ட்டு போடுறவங்க, அவங்களுக்குலாம் வந்து கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக தெரியும் இது. அவங்க மூலியமாக நீங்கள் கேட்டு பாருங்கள். எல்லா ஊர்லேயுமே கிடைக்கும். இந்த ஊரில் கிடைக்குமா, அந்த ஊரில் கிடைக்குமான்னு கேட்குறீங்க. எல்லாருக்குமே நம்ம சொல்லிக்கிறேன், எல்லா ஊர்லேயுமே கிடைக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இது வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தீங்க, சென்னையில் வந்து 40 பைசான்னு சொல்லிட்டு. இங்கே அவ்வளோலாம் கம்மியெல்லாம் தைக்காதீங்க. ஏன்னா இங்கேயே வந்து 80 பைசா தராங்க. நீங்கள் 40 பைசாக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே
செட்டே ஆகாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஃபுல் டே நீங்கள் உட்காந்து இதில் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு ரூ. 1 லாபம் வரணும். அந்த மாதிரி வராத வேலையை நீங்கள் செய்யாதீங்க. அதனால் சொல்கிறேன் நான். கண்டிப்பாக 80 பைசா ரூ. 1 இங்கே கிடைக்குதுங்க. நீங்கள் அந்த ரேஞ்சுக்கு வந்தாக்கா தையுங்க. இல்லைனா நீங்கள் கேளுங்க, டிமாண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி அது எப்படி எங்களுக்கு கட்டுப்படி ஆகும், கரண்ட்டு பில்லு நூலெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு நீங்கள் வாங்குங்க. அதுக்கு நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரிலாம் நீங்கள் தைச்சின்னு இருக்காதீங்க. ஏன்னா நான் தைக்கிற ரேட்டு இவ்வளோ தான். இன்னும் பார்ட்ரு பேக்கு அந்த மாதிரிலாம் வந்துச்சுனாக்கா பேகுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு ஏறுங்க. பார்ட்ரு பேக்லாம் சாதா பேக் பார்த்திங்கன்னா ரூ. 1.25 கொடுத்துன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா டிசைன்லாம் வந்துச்சுனாக்கா ரூ. 2 2,000 வரையும் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. அதையும் நான் சொல்லிக்கிறேன், உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு சிலர் கேட்குறீங்க 40 பைசாலாம் தைக்கிறீங்கன்னு. கண்டிப்பாக தைக்காதீங்க. அது உங்களுக்கு நஷ்டம் தான். அது இன்றைக்கி ஃபுல் டே நீங்கள் உட்காந்து செய்கிறீங்கன்னா உங்களுக்கு ரூ. 1 லாபம் இருந்தால் தான் நீங்கள் செய்ய முடியும். இல்லைனாக்கா செய்ய முடியாது. அதனால் உங்களுக்கு இது நான் சொல்லிக்கிறேன். சென்னையிலேருந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு தான் இது சொல்கிறேங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் தைக்காதீங்க. உங்களுக்கு கட்டுப்படி ஆனால் மட்டும் செய்யுங்க. நான் பாருங்கள் இது ஃபினிஷ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஃபஸ்ட் டைம் இந்த மிஷின் அதாவது எப்படின்னா நான் உஷா அந்த மாதிரி மிஷின் ஷூ கம்பெனியில் கூட வேறு மெத்தடில் இருக்கும். ஷூ கம்பெனியில் போல் கை க்ளவுஸ் தைக்கிற கம்பெனி, இந்த வெள்ளைக்காரங்களாம் போடுவாங்க பார்த்தீங்களா கை க்ளவுஸு, அந்த கம்பெனிக்கு தான் போயிருந்தேன் நான். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும் மிஷின் அங்கே கூட வேறு தான். ஆனால் நான் ஃபஸ்ட்டு உட்காந்து இங்கே கார்மெண்ட்ஸுக்கு போயிருந்தேன் நான், லோயர் தைப்போம். அங்கே பார்த்தது இந்த மிஷின் தான். ஆனால் பிராண்டு மட்டும் வேறு, பேர் ஜாக். அந்த ஜாக்கில் நான் இதை தான் பார்த்தேன். எப்படின்னு கேட்டால் இந்த மெத்தேடு, அதாவது எவ்வளோ ஃபாஸ்ட் வேணுமோ வச்சுக்கலாம், எவ்வளோ ஃபாஸ்ட் வேணாலும் கம்மி பண்ணிக்கலாம். அதை தான் பார்த்தேன். அந்த என்னோட வேறு யாருமே ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க அந்த மிஷினில். ஒரு அக்கா சீனியரே இருந்தாங்க. இந்த நீடில் மிஷின் ஆன் பண்ணும்போது ஏறி இறங்கும், அதுக்கு பயப்படுவாங்க. ஆனால் அந்த மிஷினில் எனக்கு இந்த மிஷின் தான் வேணும்னு சொல்லிட்டு நான் கேட்டு என்னை தவிர்த்து அந்த மிஷினில் யாருமே உட்கார மாட்டாங்க. நான் நிற்கிற வரையுமே நான் மட்டும்தான் அந்த மிஷினில் உட்காந்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. அதே மாதிரி நான் வாங்கும்போது நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மெத்தேடு நான் வாங்கணும்லாம் நான் இதுக்கு போல வாங்கணும் போது வேறு மிஷினு அது அமைஞ்சது பார்த்தீங்கன்னா அது நான் ஆசைப்பட்ட மிஷினே எனக்கு அமைஞ்சிச்சு. ஆனால் இந்த பாஸ்ட்டும் எனக்கு பத்தலை. பேக்ல லாஸ்ட் பேக் நான் அடிக்க போறேன். இது முடிச்சிட்டாக்க பேக் முடிச்சிட்டேன். மணிக்கு எத்தனாலும் 7 மணிக்கு பேக் 5 மணிக்கெல்லாம் 5:30 குடி மட்டும் ஏற்றி வச்சிட்டேன். அதுக்கப்புறமா இப்போ காலையில் ஏஞ்சி 8 மணிக்கு உட்காந்து ஃபினிஷிங் எடுத்துட்டேன். முழுசாக நீங்கள் காலையில் உட்காந்து சாயங்காலத்துக்குள்ளே முடிச்சிடலாம். அது வீட்டு வேலையும் பார்த்துக்கணும், இந்த வேலையும் சேர்த்துனேன். கொஞ்சம் நான் செய்கிறேன். நான் நீங்கள் இதில் ஆறீங்க அப்படின்னா உங்களால் ஒரு நாள் ஒரு முக்கால் அதான் 7 ஹவர் அந்த மாதிரி முடிச்சிடலாங்க. அவ்வளோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் கொடுத்துன்னே இருங்க. பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். எல்லாருக்கும் நன்றி. இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துன்னே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது பேக் கட் பண்ணிவிட்டு திருப்பி பெண்டல் நாங்கள் எப்படி கட்டுறோம் அப்படின்னு. ஏன்னா இப்போ நான் போன டைம் கலந்து போடுறதுனால யாருக்கும் புரியாமல் போயிடுச்சு. அதனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா லைனாக போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு புடி அடிக்கிட்டு, அதுக்கப்புறம் கட் பண்ணுறது, அப்புறம் புடியை ஏற்றுறது, அதுக்கப்புறம் ஃபினிஷிங் வீடியோ. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னாக்கா இதை கட் பண்ணிவிட்டு திருப்பி பெண்டல் எப்படி கட்டுறோம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேணா கூட இப்போ நான் போகிறது எப்படின்னு காமிக்கிறேன். அதே லைனாக காமிச்சாதான் உங்களுக்கு புரியும். அதனால தான் இந்த வாட்டி நான் கரெக்டாக லைனாக இது பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் எங்கே என்னென்ன பண்ணியிருக்கேன்னு. ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்புறமா பார்த்து புரியாமல் போயிடும். அதனால எங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக க்ளியர் பண்ணுறேன் நான். இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.